இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், இந்த வீட்டுல என்னை விட செல்லமா வளர்ந்தது என் தங்கச்சி தான். அவளுக்கு அந்த பழைய சந்தோஷத்தையும் அன்பையும் திருப்பி கொடுக்கணும். இத்தனை வருஷம் நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதே இல்ல. அப்படியே மறைக்கணும்னு நினைச்சாலும் என்னால மறைக்க முடியாது. நீங்க மட்டும் எங்க இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சீங்க? இல்ல மீனா, அன்னைக்கு சொல்றதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலம்மா. புருஷன் பொண்டாட்டினா 2 பேருக்குள்ள எந்த பர்சனலும் இருக்க கூடாது. எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி புருஷன் பொண்டாட்டி கிட்டையும் பொண்டாட்டி புருஷன் கிட்டையும் எல்லாத்தையும் கேட்டு செய்யணும். இதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொன்னது. அத நீங்க கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணல. ஐயோ, உங்ககிட்ட சொல்லக்கூடாது நான் நினைக்கல மீனா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அத அம்மா கிட்ட நீ சொல்லி வளரிட்டா அது பெரிய பிரச்சனையாயிருமோன்னு பயந்தேன். அதான் சொல்லல. ஓட்டவாயி, இவகிட்ட எந்த ரகசியமும் நிக்காது, எல்லாத்தையும் உளறிடுவா. அதானே நீங்களும் நினைச்சிருக்கீங்க? ஐயோ மீனா, இல்ல மீனா, அப்படி புரியுதுங்க, புரியுது. நீங்களும் அத்தை நினைச்சிருக்கிற மாதிரி தான் நினைச்சிருக்கீங்க. பஃபுனா இவெல்லாம் ஒரு ஆளா? இவகிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கல்ல? மீனா, அந்த மாதிரினா இல்லம்மா. அன்னைக்கு அத சொல்றதுக்கான சூழ்நிலை அமையலம்மா. அதான் உண்மை. இல்லங்க, இந்த வீட்ல எப்பவுமே என்னை யாருமே முழுசா நம்ப மாட்டாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட யாருமே என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? என் புருஷன் நல்லா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. அவரு என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாரு, அவரு என்ன நம்புவாரு, என்ன நல்லா பாராட்டுவாருன்னு தோணும். ஆனா இப்ப என் புருஷன் என்ன நம்பலன்னு தோன்றப்ப என்னால முடியலங்க. ரொம்ப வலிக்குது. மீனா ப்ளீஸ்மா, அல்லாத. நான் சொல்றத கேளு. நான் அப்படியெல்லாம் உன்னை நினைக்கவே இல்லம்மா. அந்த விஷயத்துல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனாலதான் நான் சொல்லல மீனா. அதுக்கப்புறம் நான் கோமாவுக்கு போயிட்டேன். மீனா, நான் அந்த ஒரு விஷயத்தை தவிர எதையுமே உங்ககிட்ட மறைச்சதில்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்க மீனா. எனக்கு எல்லாரை விட நீதான் முக்கியம் மீனா. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் மீனா, இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாத. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.